தேவன் அவங்களுக்கு கொடுத்த பாக்கியம். சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். ஆகவே தேவனாம் மைப்படட்டும். இந்த கால வேளையிலே சோத்திரம். நாம் இப்பொழுது ஸ்தோத்திரம் இந்த கல்வி ஆண்டு லீவு முடிகிற நாட்களில் நம்ம வந்து நிற்கிறோம். நல்ல மாணவர்களை கடந்த ஸ்தோத்திர கல்வி ஆண்டிலே ஆண்டவர் அற்புதமாக சோத்திரம் அநேக இடங்களிலே சோத்திரம் முன்னணியில் வந்து மாவட்டத்திற்கு பெருமிதத்தை ஏற்படுத்தி இருந்தார்கள். ஆகவே அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாட்களிலே அடுத்த கல்வி ஆண்டு துவங்குகிற அந்த கால சூழ்நிலையிலே வந்திருக்கிற மாணவர்களை நினைவு கூறுவோம். லீவெல்லாம் முடிஞ்சு இப்போ மறுபடியும் பள்ளியில் காலடி வைக்க போகிறார்கள். சோத்திரம். ஆகவே இந்த வருடம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆகவே இந்த வருடத்திலே பள்ளி மாணவர்கள் பள்ளியில் ஸ்தோத்திரம் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறார்கள். அவர்கள் போவதற்கு முன்னதாக வசனங்களை நாம் படித்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் படிக்கலாம். படிங்கள். நீதிமொழிகள் 21:31. குதிரைகள் யுத்த நாளுக்காக குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்கிறதான ஒரு சூழ்நிலையிலே இப்பொழுது ஸ்தோத்திர இந்த வருடத்தை கல்வியாண்டை மாணவர்கள் துவங்குகிறார்கள். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். இந்த வருடத்திலே குறிப்பிட்ட யுத்தங்களை ஆண்டவர் அவங்களுக்கு வைத்திருக்கிறார். சோதனை கடந்த வருடத்திலே யுத்தங்களை செய்தார்கள், நல்ல வெற்றி பெற்றார்கள். அநேக பள்ளிகள் வெற்றி பெற்றது, பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற்றார்கள். இப்பொழுது நல்ல சோதனை ஜெயத்தை பெற்று ஒவ்வொரு மாணவர்களும் பெருமிதத்தை தேசத்திற்கு, மாவட்டங்களுக்கு, ஸ்கூலுக்கு அவர்களை நடத்தி வந்த ஆசிரியர்களுக்கு ஸ்தோத்திரம் நல்ல பெயர்களை எடுத்து கொடுத்த மாணவர்களை நினைவு கூறுகிறோம். கடந்த ஆண்டிலே எல்லாம் ஆயத்தமானார்கள். ஆயத்தமாகி ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் சூழ்நிலையிலே ஸ்தோத்திர அற்புதமாக பயின்று நல்ல பெயர்களை எடுத்து கொடுத்தார்கள். இந்த வருகிற கல்வியாண்டிலும் அவர்கள் ஸ்தோத்திர நல்ல முறையிலே படித்து இதைவிட இந்த ஆண்டை விட வருகிற கல்வியாண்டிலே ஏராளமான மதிப்பெண்களை பெற்று ஸ்தோத்திர இன்னும் கடவுளை மகிமைப்படுத்த போகிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஸ்தோத்திர நல்ல மாணவர்களுக்காக நாம் கர்த்தரை துதிப்போம். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அதனாலே வேதவசனம் சொல்லுகிறது போற குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்கிற வேதவசனத்தின்படி இந்த அருமையான நாளிலே ஸ்தோத்திரம் யாரெல்லாம் அந்த யுத்தங்களுக்கு ஆயத்தப்படுகிறார்களோ, குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தப்படுகிறது போல ஸ்தோத்திரம் ஏதாவது நல்ல ஒரு படிப்பை நாம் படிக்க வேண்டும் என்று சொல்லி ஆயத்தப்படுகிற நல்ல அனுபவத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் ஆண்டவருடைய மகிமை இறங்குவதாக. இந்த நாளில் நாம் சொல்லுகிற இந்த வேதவசனத்தின்படி குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். உண்மையாகவே எல்லா மாணவர்களையும் சோத்திரம் இந்த வருகிற கல்வி ஆண்டுக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். நல்ல விஷனோடு நல்ல தரிசனத்தோடு நான் இப்போ இந்த கல்வி ஆண்டில் பிரவேசிக்க போகிறேன். +2 மாணவர்கள் நான் இவ்வளோ மார்க் எடுக்கணும், நான் இவ்வளோ சோத்திரம் மதிப்பெண் எடுக்கணும் என்கிற நல்ல ஒரு சோத்திரம் மகிமையான பிரதிஷ்டையோடு எல்லாரும் படிக்க ஆரம்பிக்கணும். சோத்திரம் அதே போல் 10th எல்லாரும் நல்ல ரிசல்ட்டை ஆண்டவர் கொண்டு வர உதவி செய்யணும். ஆகவே ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தேசத்திலே விளங்க ஸ்தோத்திரம் ஆவியான ஒரு கிரியை செய்வாராக. ஆகவே குதிரை எத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். சோத்திரம் இந்த கல்வி ஞானம், கல்வி அறிவு, சோத்திரம் இவையெல்லாம் கர்த்தர் தான் நமக்கு கொடுக்கிறார். வேதவசனம் என்ன சொல்லுகிறது? ஒருவன் சோத்திர ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவனிடத்திலே கேட்க கடவன் என்று யாக்கோபிலே சொல்லுகிறார். அது மாதிரி ஒவ்வொரு சோத்திரம் கல்வி ஆண்டை சந்திக்க போகிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே, படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே நீங்கள் சோத்திரம் உங்களை படைத்த இறைவனை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது ஒரு நாளும் உங்களை வெட்கமடைய விட மாட்டார். ஆகவே நீங்கள் தைரியமாக சோத்திர வேண்டுதலோடு நீங்கள் ஆயத்தமாக இந்த கல்வியாண்டை சந்திப்பில் என்றால் நிச்சயமாக இந்த கல்வியாண்டை வெற்றிகரமாக நீங்கள் முடிப்பீர்கள் என்று சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. ஓகே, வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 1 யோவான்
5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்கள். ஸ்தோத்திரம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஸ்தோத்திரம். பைபிள் எடுக்கணும், படிக்கணும். ஸ்தோத்திரம். அப்போ தான் நம்ம ஜெபம் அங்கீகரிக்கப்படும். சும்மா உட்காந்துட்டுலாம் முழங்கால்லாம் போட்டுட்டு இருக்கக்கூடாது. நான் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கூடாது. சும்மா முழங்கால் நிற்கிறன்னு வாங்கணும், பனிஷ் கொடுக்கல. உங்களை ஆண்டவருக்குள்ளே உருவாக்கணும்னு நினைக்கிறோம். அதனால் நீங்கள் வசனத்தை எடுத்து படிக்கணும். ஸ்தோத்திரம். பைபிள் எடுத்து படிக்கணும். யாராக இருந்தாலும் வசனத்தை எடுத்து படிங்க, பைபிள் எடுத்து படிக்க பார்க்கலாம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமா, ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, இப்போ நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஸ்தோத்திரம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நல்ல நம்பிக்கையோடு நம்ம இந்த உலகத்தில் நகர்ந்து செல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்க போகுது. உலகத்தில் எவ்வளோ ஜெயத்தை நாம் பெற வந்திருக்கிறோம். ஆகவே நாம் எல்லாரும் பல ஜெயங்களை எடுக்கணும். ஸ்தோத்திரம். நிறைய ஜெயங்களை எடுக்கணும். அருமையான தேவ பிள்ளைகள், நீங்கள் ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். ஜெயிக்கிறவங்களை கண்டா பிசாசுக்கு பிடிக்காது. ஸ்தோத்திரம். சத்துருக்களுக்கு பிடிக்காது, எதிரிகளுக்கு பிடிக்காது. அதனால் நம்ம ஜெயிக்கணும். வேதவசனம் என்ன சொல்லுன்னா, நம்ம ஜெயிக்க தான் என்ன செஞ்சுருக்கிறோம், பிறந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். தேவனால் பிறந்தெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கு. நம்ம தேவனால் பிறந்தவர்கள் கண்டிப்பாக உலகத்தை ஜெயிக்கணும். உலகத்திலேயும் அவையில் உண்டான எல்லாவற்றையும் நம்ம ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்காகவே ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார், படைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் தேவனால் பிறந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் தேவனால் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் என்றால் ஸ்தோத்திரம், நீங்கள் என்ன செய்யணும், ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். ஸ்தோத்திரம். ஜெயிக்கிறவங்களா இருந்தால் தான் ஸ்தோத்திரம் நம்முடைய விசுவாசம் வேலை செய்யும். ஆமாம், பார்த்தீங்களா, விசுவாசம் வேலை செய்யும். என்ன சொல்கிறது, எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பார்த்தீங்களா. ஸ்தோத்திரம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஸ்தோத்திரம். ஒருவன் ஸ்தோத்திரம் விசுவாசத்தில் நம்ம குறைவுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அதனால் விசுவாசத்தில் எப்போதும் தேர்ந்தவங்களாக இருக்கணும். விசுவாசிக்கிறவனே பாக்கியவதி என்று வேதம் சொல்கிறது. விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. விசுவாசம் நமக்கு ரொம்ப தேவை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். எந்த ஒரு காரியத்திலையும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை தேற்றுவார், அவர் என்னை ஆற்றுவார், அவர் என்னை விடுவிப்பார், அவருடைய ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில் விசுவாசத்தில் நம்ம எழும்பி செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கும். வசனத்தை கேட்காம எங்கேருந்து விசுவாசம் வரும்? பேய் தான் வருவான். வசனத்தை கேட்குறவங்களுக்கு தான் ஆண்டவர் ஸ்தோத்திரம் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாசத்தை பார்த்தீங்களா, 3 நாளாக உட்காந்து வசனம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு சீசன் சொல்கிறான், 3 நாளாக வசனம் கேட்டுட்ருக்காங்க, ஆண்டவரே இவங்களை பசியோடு விட்டாக்க பாதையிலே சோர்ந்து போயிடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். இதுதான் வெளிப்பாடு. ஸ்தோத்திரம். இதுதான் வசனத்தை கேட்டதுனால வந்த வெளிப்பாடு. இந்த 3 நாள் வசனத்தை கேட்டவங்களுக்கு வந்த ஸ்தோத்திரம் எழுப்புதல், வந்த விசுவாசம். பார்த்தீங்களா, 3 நாள் வசனத்தை கேட்டாங்கல்ல. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை உபதேசத்தில் அவர் பேசுகிற அந்த வார்த்தையெல்லாம் 3 நாளாக கேட்டாங்க பாருங்க. கேட்டவங்களுக்கு வந்த விசுவாசம், கேட்டவங்களுக்கு வந்த நம்பிக்கை. ஸ்தோத்திரம். என்ன வந்துச்சு, அதெல்லாம் கேட்ட பிறகு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஆண்டவரே இவங்க சோர்ந்து போயிடுவாங்க, இவங்களுக்கு இப்போ சாப்பாடு கொடுக்கணும். எப்படி கொடுக்கறது? ஸ்தோத்திரம். அந்த கேட்ட வசனங்கள் இப்போ வேலை செய்ய பாருங்க. அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே போய் ஆர்டர்லாம் போடலை, ஸ்தோத்திரம் நீ உங்களுக்கு ஆகாரம் கொடுன்னு ஆர்டர்லாம் போடல. என்ன செய்கிறாங்க, அப்படியே ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறாங்க. ஆண்டவரே வழியில் சோர்ந்து போயிடுவாங்க, இவங்களுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுக்கணும், என்ன செய்யலாம்? ஸ்தோத்திரம். நீங்களே கொடுங்கன்னு சொல்கிறார். ஆண்டவரே எந்த கடையிலையுமே உங்களுக்கு கிடைக்காது, இவ்வளோ ஆகாரம் நம்ம போய் வாங்க முடியாது, யாரும் இப்போ தயார் செய்யவும் முடியாது, என்ன செய்யலாம்? ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, 3 நாளாக வசனத்தை கேட்டு அதனால் உண்டான ஒரு எழுப்புதல், அதனால் உண்டான ஒரு ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களே ஆகாரம் கொடுங்கன்னு சொல்கிறார். உடனே அவர்கள் ஸ்தோத்திரம் யோசிக்கிறாங்க, எப்படி ஆண்டவரே எப்படி கொடுக்க முடியும் அப்படிலாம் பேசுகிறாங்க. ஒரு சிறுவன் ஓடி வரான், ஐயா என்கிட்ட 5 அப்பமும் 2 மீன் இருக்குன்னு சொன்னதும் உடனே அதை சீடன் வாங்கி, ஆண்டவரே ஒரு சிறுவன்கிட்ட 5 அப்பமும் 2 மீன் இருக்குது என்று சொல்கிறான். அப்படி சொல்லும்போது ஸ்தோத்திரம், அப்படியா கொண்டாங்கன்னு சொல்கிறார். ஸ்தோத்திரம்.
அதை கையில் வாங்கிட்டு சொல்கிறார், எல்லாரையும் 50 பேராக பந்தி அமர பண்ணுங்க. உடனே பாருங்க ப்ளஸ் பண்ணார், எடுத்து எல்லாரும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா என்ன ஆகாரம்? 3 நாளாக சாப்பிடாமலே அந்த சிறுவன் வசனத்தை கேட்டு வச்சுருந்த ஆகாரம். பார்த்தீங்களா, 3 நாளாக வச்சுருந்த ஆகாரத்தை எல்லாருக்கும் அவன் என்ன செய்தான்? விட்டு கொடுத்தான். இதுவும் எதனால் உண்டானது? அந்த ஆகாரம், சோத்திரம், ஆண்டவர் கொடுத்த ஆகாரத்தை சாப்பிட்டதுனால வந்த எழுப்புதல். பார்த்தீங்களா, ஒரு பெரிய எழுப்புதல். அந்த எழுப்புதல் தான் 3 நாளாக கேட்ட வசனம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சது. சோத்திரம், கேட்டதுனால தானே. கேட்கலன்னா என்ன நடக்கும்? வசனத்தை கேட்டவங்களுக்கு நடந்த அற்புதம் இது. சோத்திரம், ஒருத்தரும் சும்மா போகல, எல்லாம் சாப்பிட்டு திருப்தியாக போனாங்க. வேணுங்கிறத சாப்பிட்டான். சோத்திரம், சில திருமண வீட்டில் கூட சாப்பிடும்போது எல்லாம் குறையாதான் சாப்பிடுவாங்க. எனக்கு பீஸ் கிடச்சின்னு ஒருத்தர் சொல்லுவார், ஒருத்தர் எனக்கு பீஸ் கிடைக்கலாம்பாங்க. ஒருத்தங்க நல்லா பரிமாறினாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் எனக்கு கிட்டே எவனுமே வரல, ஆனால் நான் சரியாக சாப்பிடலாம்மா, குறை சொல்லிட்டு போவான். ஆனால் கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஆனால் பார்த்து சாப்பிட்டு போகும்போது குறை சொல்லிட்டு போவான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டு போனாங்க. ஆமாம், ஒருத்தர் கூட என்ன செய்யலை? சொல்லுங்க, ஒருத்தர் கூட குறையா போல, எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்க, திருப்தியாக சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு எல்லாரும் எழும்பி போனாங்க. அப்படிதான். ஸ்தோத்திரம். ஜெயம் என்றால் சும்மா இல்லை, விசுவாசத்தினால் வருகிற அந்த ஜெயம் சாதாரணமானதில்லை. ஸ்தோத்திரம். பாருங்கள், இவங்களுக்கு அந்த வசனத்தை கேட்டதுனால் வந்த விசுவாசம். இவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். 5000 பேர் உட்காந்துருக்குறாங்க. அதில் ஸ்திரீகளும் இருக்காங்க, சிறு பிள்ளைகளும் இருக்காங்க. ஸ்தோத்திரம். எப்படியும் பார்த்தா எப்படியும் ஒரு 30,000 பேர் இருப்பாங்க. அவ்வளோ பேருக்கும் என்ன செய்கிறாங்க? அவங்க ஆகாரம் கொடுக்குறாங்க. அல்லேலூயா. ஆமாம், எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னைக்கு பந்தி விசாரணை நடந்துச்சு. ஸ்தோத்திரம். இது எப்படி நடந்தது? வசனத்தை கேட்டதினால். அல்லேலூயா. சரி, இப்போ அவங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அவங்க விசுவாசத்தினால இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை தேவன் அவங்களுக்கு கொடுத்தார். சரி, இப்போ பாருங்க. ஸ்தோத்திரம். ஒரு வசனம் படிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாதகரில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் செய்கிறது என்ன என்றெல்லாம் பேசுறாங்க. ஆனா இங்க திமிர்வாதக்காரனை பார்த்து என்ன சொல்றாரு? திரும்ப படிங்க. இவன் இப்படி தேவதூஷணம். 2ஆம் வசனம் படிங்க. 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. 5ஆம் வசனம் படிங்கம்மா. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு. பார்த்தீங்களா? இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு. இன்னைக்கு நம்ம இடத்துல அதை பார்க்க முடியுமா? ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்குற தேவ பிள்ளையே, உங்ககிட்ட வந்து இயேசு உங்கள் விசுவாசத்தை பார்த்தா உங்கள் நிலை எப்படியா இருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட விசுவாசம் நம்மக்கிட்ட இருக்கு? ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தை கண்டு அவர் என்ன செய்தார் பாருங்க. படிங்க. திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பார்த்தீங்களா? முதலாவது திமிர்வாதக்காரனுக்கு ஆண்டவர் செய்கிற அந்த காரியம் எப்படிப்பட்டது தெரியுமா? முதலாவது பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வராரு. சோத்திர. அதுக்கு காரணம் அவனுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை. அது அப்படியே தூண்டி விடுது ஆண்டவரை. அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் ஆண்டவரை தூண்டி விடுது. இப்போ நமக்குள்ள எப்படி இருக்கு விசுவாசம்? யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். அந்த சீசருக்குள்ள இருந்த விசுவாசம் ஆண்டவரை தூண்டி விட்டுருச்சு. பார்த்தீங்களா? தூண்டி விட்டு இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்க வச்சிருச்சு. இப்போ நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் எத்தனை ஆண்டவரை இன்னைக்கு எழுப்பி விட முடியுமா? எழுப்பி விடுமா? சோதனை. இப்போ பாருங்க, அவர் சொல்றாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? ஆண்டவர் திரும்ப சொல்லும்போது சொல்றாரு, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்று அறிந்து கொள்ளுங்கள் என்று
அந்த எதிர்ப்பாளர்களை பார்த்து பேசுகிறார். பார்த்தீங்களா? ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவங்களை மன்னிக்கிறவர். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? விசுவாசம் இல்லாமல் நம்முடைய பாவம்லாம் மன்னிக்கப்படாது. நீங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுறதுக்காக என்னென்னமோ பண்ணுறாங்க. பாவம் மன்னிக்கப்படுறதுக்காக எதோ செய்கிறாங்க. நல்லா கவனிங்க, உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வேணும். தேவன் ஒருவர் உண்டென்றும் என் பாவத்துக்காக அவர் மரித்தார் என்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிற நாளிலே அந்த விசுவாசம்தான் உங்கள் பாவத்தை மன்னிக்க போகிறது. அந்த பாவத்தை உங்களை விட்டு ரிமூவ் பண்ண போகிறது, வெளியே அனுப்ப போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்ன தந்திரம் பண்ணாலும் உன் பாவம் உன்னை விட்டு போகாது. உன்கிட்ட இருக்கிற பாவம் இருக்கா, அந்த பாவம் போவதற்கான விசுவாசம் உன்கிட்ட வரணும். அந்த விசுவாசம் வரும் வரை உன் பாவத்தை உன்கிட்ட இருந்து யாராலும் பிரிக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த திமிர்வாத காரணத்திலிருந்து முதலாவது பாவத்தை பிரித்து எடுக்கிறார். பார்த்தீங்களா? பாவத்தை பிரித்து எடுக்கிறார். அந்த திமிர்வாத காரணத்திலிருந்து முதலாவது பாவத்தை பிரித்து, ஏன்னா அந்த பாவத்தினால தான் அவன் திமிர்வாதமாக படுத்து கிடக்கான், அவன் எழும்ப முடியாமல் படுத்து கிடக்கான். அதனால் அவன் திமிர்வாதத்தை போக்குவதற்காக தேவன் அவனுக்கு என்ன செய்கிறார்? தன் பாவத்தை முதலாம் மன்னிக்கிறார். அவனுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறார். சோத்திரம். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் வருகிற எல்லா இம்சைகளுக்கும் காரணம் என்ன தெரியுமா? பாவம். அதனால்தான் ஆண்டவர் எடுத்த உடனே அந்த பாவத்தை முதலாவது அவனை விட்டு வெளியே அனுப்புறாரு. ஸ்தோத்திரம். இன்னைக்கும் குடும்பம் விருத்தி அடையணுமா? குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணுமா? புருஷன் ஆசீர்வாதமாக இருக்கணுமா? பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கணுமா? நம்ம எடுக்கிற எல்லா முயற்சிகளும் ஆசீர்வாதமாக இருக்கணுமா? ஸ்தோத்திரம். முதலாவது நம்முடைய பாவம் மன்னிக்கப்படணும். நம்ம பாவம் மன்னிக்கப்படும் போது தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும், தேவன் நம்ம நினைவு கூற முடியும். முதலாவது தேவன் நம்ம ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் ஆசீர்வதிக்காம ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்காது. ஆகவே கர்த்தர் இறங்கணும்னா முதலாவது நம்முடைய பாவத்தை ஆண்டவர் மாற்றணும், கண்டிப்பாக மாற்றணும். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்த உடனே பாருங்கள், திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையில் அவர் உள்ளே வரும்போதே பாவத்தை க்ளோஸ் பண்ணுறார். அவனை விட்டு பாவத்தை க்ளோஸ் பண்ணுறார், பாவத்தை வெளியே அனுப்புகிறார். அனுப்பிட்டு தான் அவர் அடுத்த வேலையை துவங்குறார். சோத்திரம். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் தேவன் தமது வேலையை ஆரம்பிப்பார், தமது கிரியை ஆரம்பிப்பார். அதனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு நம்முடைய பாவம் மன்னிக்கப்படணும். அந்த விசுவாசத்தை பார்த்து பாவத்தை மன்னிச்சார். இன்னைக்கு நம்மக்கிட்ட எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சோத்திரம். நம்மக்கிட்ட எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குது என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28வது வசனம் படிங்க. 28வது வசனம் படிங்க பார்க்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, ஸ்திரீயே உன்னுடைய விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். சோத்திரம். பார்த்தீங்களா? உனக்கு ஜெயத்தை கொடுக்கணும்னா முதலாவது நமக்கு தேவை விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்குள்ள வரும்போது தான் தேவன் நம்ம தூக்கி எடுக்கிறார். சோத்திரம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நம்ம பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். நல்ல பாருங்க, அந்த ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரியே உன்னுடைய விசுவாசம் ரொம்ப பெருசு. விசுவாசத்தை பார்க்குறாரு. விசுவாசனால பாவங்களை மன்னிச்சார். சோதரன். இப்போ இந்த ஸ்திரீட்ட சொல்றாரு, ஸ்திரியே உன்னுடைய விசுவாசம் பெரியது. படிங்க, அடுத்த படிங்க. உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது. நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அந்நேரமே அவளுடைய மகள் என்ன செய்தாள்? சொல்லுங்க. ஆரோக்கியம். அந்த விசுவாசம் பெருசா இருந்ததுனால தான் சோத்த நினைக்கவிங்க, பாவம்லாம் மன்னிக்கப்பட்டது. விசுவாசம் பெருசா இருந்ததுனால தான் அந்த ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்தாரு. விசுவாசம் பெருசா இருந்ததுனால தான் இவளுடைய பாவத்தை, இவளுடைய பிள்ளைய சுகமாக்குறாரு. பார்த்தீங்களா? சோதர. ஒரு பெண்ணு, காலனி பெண் வந்து சொல்கிறா, அந்த பெண்ணை ஸ்தோத்திரம், பிள்ளையை சுகமாக்கணும், பிள்ளை ரொம்ப வேதனைப்படுது. அப்போ பாருங்கள், ஆண்டவர் அந்த இடத்துல அவள் விசுவாசத்தை பார்த்து தேவன் அவளை சுகமாக்குகிறார். விசுவாசம். ஸ்தோத்திரம். இன்றைக்கி நல்லா கவனிங்க. உலகத்தில் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ நமக்கு அந்த விசுவாசம் இல்லைன்னா நீங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியாது. உலகத்தை ஜெயிக்கணும்னா இப்போ நமக்குள்ள விசுவாசம் வேணும்.
பார்த்தீங்களா? உலகத்தை ஜெயிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? கண்டிப்பாக விசுவாசம் வேணும். அதனால் ஸ்தோத்திரம், மத்தேயுல நம்ம பார்த்தோம், விசுவாசம் ரொம்ப பெருசுன்னு சொல்லிட்டாரு. பார்த்தீங்களா? அந்த மார்க்கில் திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கிட்டு வரும்போது ஆண்டவர் அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து ஸ்தோத்திரம் என்ன சொன்னார் பாருங்க, அவன் விசுவாசத்தை கண்டு, எப்படி பாருங்க, அவன் விசுவாசத்தை கண்டு அவன் பாவத்தை மன்னிச்சார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஸ்தோத்திரம், அவன் விசுவாசத்தை கண்டு. இங்கே உன் விசுவாசம் பெருசு, உன் விசுவாசத்தை கண்டு அவன் பிள்ளையை சுகமாக்குறார், பிள்ளையை சுகமாக்குறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் படிங்க. சோத்திரம், 50ஆம் வசனம், லூக்கா 7:50. அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். சமாதானத்தோடே போ. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம், எப்படி? விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மேல் வசனத்தை படிங்க. அப்பொழுது கூட பந்தி இருக்கிறவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார்? மேல் வசனம் படிங்க. ஸ்திரீக்கு மேல இப்போ படிச்சீங்களே, எத்தனை வசனம் படிச்சீங்க? 50ஆம் வசனம், 48 படிங்க. அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம், அவள் தேவ சமூகத்தை நெருங்கும் போது, தேவனுடைய கிட்ட நெருங்கும் போது ஆண்டவர் அவர் பார்த்தது என்ன அப்படின்னா, அவர்கிட்டேருந்து புறப்படுகிற வல்லமெல்லாம் இல்லை, அது அப்புறம். ஆனால் அவர் அந்த விசுவாசத்தை எப்படியாகிலும் ஆண்டவர்கிட்ட அதை வாங்கணும்னு சொல்லி, அந்த திமிர்வாதக்காரன் எப்படியாவது தேவனிடத்தில் ஏதோ பெறணும்னு நினைச்சது போல, இந்த ஸ்தோத்திரம் 12 வருடமாய் வேதனைப்பட்ட இவளும் ஸ்தோத்திரம் என்ன செய்கிறா, தேவ சமூகத்தில் கிட்ட போய் அவரை தொட்டா போதும் என்று சொல்லி அவர் தொட போறா. பார்த்தீங்களா? அவன் ஸ்தோத்திரம் தொட்டுட்டா. ஆனால் தொட்ட பிறகு கேட்குறாரு, யார் என்ன தொட்டது? ஸோ தெரியும் அவருக்கு, எல்லாம் தெரிஞ்சு தான் கேட்குறாரு. ஸ்தோத்திரம், ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கலாம், ஆனால் தொட போகிற முன்னாடியே அவருக்கு தெரியும். ஆனாலும் பாருங்க, தொட்ட பிறகு என்கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டுச்சு, யார் அதை ஸ்தோத்திரம் என்னை தொட்டதுன்னு சொல்லி கேட்டதா. அப்புறம் தான் அவள் வெளிப்படுறா. அவளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், ஸ்ரீயனுடைய விசுவாசம் பெருசு. அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எத்தனையோ இடங்களில் வேதனைப்பட்டவ தேவ சமூகத்தில் வந்து ஒரு இளைப்பாறுதலை பெறா பாருங்க. காரணம் என்னன்னா விசுவாசம். ஸ்தோத்திரம், விசுவாசம். அவர் என்ன சொல்றார், அந்த விசுவாசம் உனக்கு பெருசு, பெருசுன்னு சொன்னார். ஆனால் இங்கே இவ்வளோ பார்த்து என்ன சொல்றாங்க, விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சொல்லுங்க, என்ன பண்ணுது? ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிறார். அப்போ விசுவாசம் ஒவ்வொரு மக்கள் மத்தியிலையும் ஒவ்வொரு வேலையை செய்து, அது சும்மா இல்லை. ஸ்தோத்திரம், பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். மார்க்கில் விசுவாசம் என்ன செஞ்சு, விசுவாசத்தை பார்த்து பாவங்களை மன்னிச்சார். ஸ்தோத்திரம். மத்தேயுல விசுவாசத்தை பெருசுன்னு சொன்னார். ஸ்தோத்திரம். லூக்காவில் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, விசுவாசம் என்ன செஞ்சது? உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிறார். இவ்விதமாக தேவ சமூகத்திலே ஆவியானவருடைய பிரசன்னத்தை நம்ம பார்த்தோம், ஆவியானுடைய காரியங்களை நம்ம பார்த்தோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அல்லேலூயா. ரொம்ப அருமையாக இருந்தது. ஸ்தோத்திரம். ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஆகவே ஸ்தோத்திரம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நம்ம உலகத்தை விசுவாசம் என்று சொல்லுகிறது சாதாரண விஷயம். உலகத்தை ஜெயிக்கிற உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஒரு விசுவாசம். ஸ்தோத்திரம். அதைத்தான் யோவான் 1 யோவான் 5:4 நம்ம படித்தோம். படிங்க பார்க்கலாம், திரும்ப படிங்க. 5:4, 1 யோவான் 5:4 எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பாருங்க. ஸ்தோத்திரம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமோ உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா.
சோத்திரம். பாருங்கள், இந்த விசுவாசம் என்ன செய்தது? திமிர்வாதக்காரனை எழுப்பி விட்டது. இந்த விசுவாசம் என்ன செய்தது? சோத்திர மகளை சுகமாக்கியது. இந்த விசுவாசம் என்ன செய்தது? இந்த மகளை ரட்சித்தது. சோத்திர பாருங்கள், இவ்வளோ காரியங்களை செஞ்சது. விசுவாசம் என்று சொல்லுகிறது பல வேலைகளை பலர்கிட்ட செஞ்சுருக்கு. இன்றைக்கும் தேவ சமூகத்தில் வந்து ஒருத்தர் ஆசீர்வாதத்தை பெறுறாங்கன்னா, ஒருவர் பெறுறாங்கன்னா அதுக்கு மெயின் காரணம் அவங்க விசுவாசத்தை கண்டு தான் கர்த்தர் அவங்க மேலே பிரியமாகிறார். அவங்க விசுவாசத்தை கண்டு தான் அவங்கள ரட்சிக்கிறார். அவங்க விசுவாசத்தை கண்டு தான் அவங்கள சுகமாக்குகிறார். அவங்க விசுவாசத்தை கண்டு தான் அவங்களுக்குள்ள தேவன் இறங்கி வருகிறார். இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளையே, இவ்வளோ நேரம் வசனங்களை கேட்டால் உங்களுக்கும் தேவன் இறங்கி வந்துட்டாரா? சோத்திரம். நல்லா யோசிச்சு பாருங்க, தேவன் இறங்கி வந்துட்டாரா? சோத்திரம். தேவன் இறங்கி வந்து உங்கள் விசுவாசத்தை பார்த்து என்ன செய்வார்? சோத்திரம். சொல்லுங்க, உங்கள் விசுவாசத்தை பார்த்து அவர் என்ன செய்வார்? இந்த கால வேளையில் அவர் உங்களை பார்த்து, உங்கள் விசுவாசத்தை பார்த்து உங்களுக்கு குடும்பத்தில் என்ன செய்ய போகிறாரு? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய போகிறாரு? கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் சோத்திரம் உங்கள் விசுவாசத்தை பார்த்து எனக்கு இதை செஞ்சாருன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்கள். என் நம்பிக்கையை பார்த்து இந்த காரியத்தை பண்ணார் சொல்ல முடியுமா? நம்ம முன்னோர்கள், நம்முடைய சோத்திரம், நமக்கு அருமையானவர்கள் சோத்திரம். பாருங்கள், அவங்கவுங்க விசுவாசத்தை பார்த்து தேவன் அவங்கவுங்களுக்கு சில காரியங்களை பண்ணார். சோத்திரம். பார்த்தீங்களா? சோத்திரம். எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு நினச்சான் துமுருவாக்காரன். நான் இதோட என் வாழ்க்கை முடிஞ்சுன்னு நினச்சான். ஆனால் அவன் வாழ்க்கையை புரட்டி போட்டார் பாருங்க. காரணம் அவங்ககிட்ட இருந்த விசுவாசம். பார்த்தீங்களா? அவங்ககிட்ட இருந்த விசுவாசம். இன்னைக்கு நீ அநேக விஷயத்துல திமிர்வாதமா முடங்கி போய் கிடக்க. ஆனா நீ முடங்கி கிடக்கிற இந்த திமிர்வாதத்துல இருந்து உன் ஆண்டவர் தூக்கி எடுக்க ஆசைப்படுகிறார். அதுக்கு மெயின் தேவை என்ன தெரியுமா? உனக்கு நம்பிக்கை, உனக்குள்ள இருக்கிற விசுவாசம். நீ இந்த நிலைமையில இருந்து உன்னை கர்த்தர் வேற ஒரு பெரிய நிலைமையில கொண்டு வருவதற்கு ஆர்வமா இருக்கிறார். அதுக்கு ஒரே வழி என்ன செய்யணும்? உன்கிட்ட இருக்கிற விசுவாசத்தை பார்த்துதான் உனக்கு ஏதாகிலும் அவர் செய்ய முடியும். ஆகவே உன்கிட்ட எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறது என்பதை அருமையான தெய்வ பிள்ளையை தெரிவிக்கணும். ஒரு பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி அநேக தாய்மார்கள் நீங்க கஷ்டப்படுறீங்கல்ல. இன்னைக்கு இந்த ஸ்திரியும் அப்படிதான் பட்டா. ஆனா பாருங்க, இந்த ஸ்திரீனுடைய விசுவாசம், என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, என் பிள்ளைங்க மேன்மையா இருப்பாங்க, என் பிள்ளைங்க எப்படியாவது இறைவன் தொடுவார், இறைவனுடைய கட்டுப்பாட்டில் என் பிள்ளைகள் வளரும் என்று சொல்லி அவன் நம்பிக்கையா இருந்தான். அதனால ஆண்டவர் பார்த்து சொன்னாரு, ஸ்திரியே உன் விசுவாசம் பெருசு, உன் விசுவாசம் பெருசு என்று சொல்லி அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை தேவன் ஆசீர்வதிச்சார். கர்த்தருடைய பிள்ளைய இன்னைக்கு கல்வியாண்ட துவங்க போகிற தேவ பிள்ளைங்க, என் பிள்ளை என்ன செய்ய போறாங்க சோதரன் சொல்லுகிறேன். நீ கண்டிப்பா சொல்றேன், உங்க பிள்ளை இந்த போன வருடத்துல எப்படி அநேக பிள்ளைகள் சாதிச்சாங்களோ அதே போல இந்த கல்வியாண்டிலும் ஹல்லேலூயா அருமையான உங்க பிள்ளைகள் சாதிப்பார்கள், சாதிப்பார்கள், நல்ல பெயர்களை எடுப்பார்கள், கர்த்தர் கிரியை செய்வார். ஸ்தோத்திரம். ஆகவே எவ்வளவு வேதனையில் இருந்த மகள் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, நான் வியாதியில் இப்படி மடிந்து சாகிறேனே, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி இயேசு மேல நம்பிக்கை வச்சாலே, இயேசு மேல விசுவாசம் வச்சாலே கர்த்தர் இன்னைக்கு வியாதியை மாற்றினாரே, ரட்சித்தது என்று ஆண்டு சொன்னார். விசுவாசம் அவனை ரட்சித்துருச்சு, இல்லைன்னா அவன் செத்து போயிருப்பா. நல்லா கவனிங்க, செத்து போயிருப்பா. அப்படிப்பட்டவளை ஆண்டவர் சாக விடாம தூக்கி எடுத்துட்டாரு. பார்த்தீங்களா? தூக்கி எடுத்துட்டாரு. பார்த்தீங்களா? சோத்திரம். உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய அழிவு உங்களுக்கு முன்னாடி நின்னாலும் அந்த அழிவை உங்க விசுவாசம் தகர்த்து போட்டுரும். உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான் உங்களை உயர்த்த போகுது. வேற யாராலும் உயர்த்த முடியாது. அவங்க என்னை கொண்டு போவாங்க, இவங்க என்னை கொண்டு போவாங்க, இவங்க என்ன அதை செய்வாங்கன்னு நினைக்காதீங்க. உங்க விசுவாசம்தான் உங்களை உயர்த்த போகுது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குள்ள வளருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலவேளையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்குள் இருக்கிற அந்த விசுவாசத்தை கொஞ்சம் அனல் மூட்டி எழுப்பி ஆண்டவரே எங்களுடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யவும், எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிக்கவும் ஆண்டவரே, எங்களுடைய ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை, தடைக்கற்களை படிக்கெல்லாம் மாற்றவும் இந்த காலவேளையிலே எங்களோடு பேசுகிறவங்க கிருபைக்கா நன்றி. ஆசீர்வதியும். இந்த பகல் முழுவதையும் எங்களுக்கு ஆசீர்வதியும். தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய சித்தம் செய்ய கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.